எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஹோம் சினிமா விரும்புகிற எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான வீடியோவாக அமையும்னு நான் நினைக்கிறேன். இது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு புது தகவல்கள் நிறையா உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கள் சேனலை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எத்தனை வேர்ல்ட் கிளாஸ் பிராண்ட், எத்தனை வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி உங்கள் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட தொழில்நுட்பம் என்ன, அது எப்படி இயங்குது, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஹோம் சினிமா பற்றி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய மிஸ்ட்ரீஸ், மித்ஸ் இதெல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு அதுக்கான புரிதல் சரியாக இல்லாததுனால ஹோம் தியேட்டர் கட்டமைக்கும் போது நிறைய தவறுகள் செஞ்சிடறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஹோம் தியேட்டராக அமையாமல் போயிடுது. ஸோ இது எல்லாமே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக, இந்த டெக்னாலஜி எப்படி இயங்குதுங்கிற ஒரு புரிதலை எல்லாருக்கும் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த சேனலில் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தேன். ஆனால் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் கனவுல கூட நினைக்கல இந்த அளவுக்கு சப்போர்ட் எனக்கு கிடைக்கும், இந்த அளவுக்கு இந்த சேனல் பிரபலமாகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி இந்தியா லெவலில் நீங்கள் யூடியூப் சேனல் எடுத்திங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டர்ஸ்க்குன்னே இருக்கிற டாப் சேனல்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம சேனலும் அதில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் எங்கே ட்ராவல் பண்ணி போனேன்னா கூட கோர் ஆடியோஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுது. ஆடியோ எக்ஸிபிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்த் இந்தியாவில் நடக்கிற ஏதாவது ஆடியோவோட ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னா அதுக்கான ஒர்க் ஷாப்லாம் நடக்கும். ஸோ அங்கே போனாலும் சரி, எல்லாருமே என்னை ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. அவங்க யாருன்னு பேசுகிறவங்க யாருன்னு எனக்கு தெரியறது இல்லை, ஆனால் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்ம சேனல் எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருமே நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இத்தனைக்கும் இந்த சேனலில் நான் தமிழில் தான் போடுறேன். பட் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பார்க்குறாங்கன்றது நினைக்கும் போது ரொம்பவே வியப்பாக இருக்குது. ஸோ இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, சும்மா சாதாரணமாக ஒரு ஹோம் தியேட்டருக்கான ஒரு சேனலாக இல்லாமல், சும்மா நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக இல்லாமல், இதில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கணும். அது வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அண்ட் அது எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்கணும், எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அந்த கண்டென்ட்ஸ்லாம் இருக்கணுங்கிறதுக்கான நிறைய மெனக்கெடல், நிறைய R&D பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்படி இருந்துமே ஒரு சில தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொன்னது ஃபேக்சுவல் எரர்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு உன்னிப்பாக கவனித்து அதை நீங்கள் என்னை சரி செஞ்சியும் இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் அது நீங்கள் அது சுட்டி காட்டி என்னை கரெக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு இடத்துலையும். ஸோ அந்த புரிதலோட நானுமே என்னையும் மேம்படுத்திக்கிட்டு, எனக்கு கிடைக்கிற புது தகவல்கள் உங்ககிட்டையும் பரஸ்பரமாக அது பரிமாறி, ரெண்டு பேருமே இந்த பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சேனல் இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வியூவர்ஸான நீங்கள் தான். ஸோ நான் எப்போ தோன்று போனாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த உற்சாகமும், எங்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட்டும் தான் எங்களை இந்த அளவுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களை கூப்பிட்டு போயிருக்கு. இதை ஏன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 5 வீடியோக்கோ இல்லை 10 வீடியோக்கோ ஒரு மைல் ஸ்டோன் ஒன்று வந்துடுது. ஸோ அதில் அந்த மைல் ஸ்டோன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜியை பற்றி நாங்கள் பேசுவோம், ஒரு புது டெக்னாலஜியை க்ரியேட் பண்ண பிராண்டை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது ஒரு ஸ்பீக்கர் பிராண்ட். உலக லெவலில் இந்த ஹோம் சினிமா ஆர்வலர்களை எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சு அப்படி கட்டி போட்டு உட்கார வச்ச ஒரு பிராண்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது Perlison. ஸோ இது ஒரு US பேஸ்ட் பிராண்ட். அண்ட் இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் கிடையாது. இது ரொம்பவே ஒரு உயர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்பீக்கர். அண்ட் இதோட டெக்னாலஜியே டோட்டலாக வேறு. அண்ட் இதிலிருந்து கிடைக்கிற அந்த சவுண்ட், அந்த கிளாரிட்டி, அந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே ரொம்பவே அடுத்த லீகில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஹோம் தியேட்டரில் இது ஒரு டாப் ஸ்பீக்கர் பிராண்டுன்னு சொல்லலாம். இதுதான் உலகத்திலே ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் THX டாமினஸ் சர்டிஃபிகேட் வாங்கினது. ஏன் இந்த ஸ்பீக்கர் இந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரத்தில் ஏன் இவ்வளோ பிரபலமாச்சு, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெக்னாலஜி என்ன, அண்ட் இது எந்த அளவுக்கு ஒரு ஹோம் தியேட்டரை மேம்படுத்தும், அண்ட் யாருக்கான ஸ்பீக்கர் இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அண்ட் உலக லெவலில் என்னென்னலாம் டெக்னாலஜி புதுசாக வந்துட்டுருக்கு, என்ன மாதிரியான பிராண்ட் வருது அப்படின்றது ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹோம் தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த டெக்னாலஜி அண்ட் குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்றது என்னோடய டார்கெட்டே வந்து குளோபல் லெவலில் குளோபல் ஸ்கேலில் யார் வந்து பெஸ்ட்டாக ஹோம் தியேட்டர் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரீசெண்டாக சரியா 2025 எக்ஸ்போ நடந்தது. அதில் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் வாட் ஹைஃபை மேகசின் இப்போது புது எடிஷன் விட்டுருக்காங்க, அதில் என்ன டெக்னாலஜி பற்றி பேசியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முனைப்பாக அது வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும்போது என்னால் வந்து புறக்கணிக்க முடியாத ஒரு டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம், அது நடந்தது. அது பார்த்திங்கன்னா இந்த வேவ் ஃபார்மிங்னு சொல்லி ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கண்டென்ட் அது. ரொம்பவே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஹோம் தியேட்டர் டெக்னாலஜி அது. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கு. ஒரு இந்த ஹோம் தியேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து சேனல் பேஸில் இருந்தோம். 5.1, 7.1, 9.1 இருந்தோம். அதுக்கப்புறம் 2010 வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. RO3Dங்கிற ஒரு 3D சவுண்டுக்கு நம்ம வந்து பரிச்சயமானோம். அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ் வந்தது. அதை தொடர்ந்து DTS:X அப்படின்னு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 3D சவுண்டுக்கான பிரேக் த்ரூ நடந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப காலமாக வந்து ஹோம் தியேட்டரில் வந்து எந்த விதமான ஆடியோ லெவலில் எந்த விதமான பிரேக் த்ரூவும் நடக்கலை. இந்த இருக்கிற ப்ரெசன்ட் டெக்னாலஜிலேயே வந்து அதோட பிட்ரேட்டை வந்து எப்படி இன்னும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ரிசர்ச் தான் வந்து நிறையா போயிட்டுருக்கு. இப்போது அதுதான் போயிட்டுருக்கு. இதை வந்து இதிலேருந்து தனித்துவமாக வேறு எந்த டெக்னாலஜியும் வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இங்கே வந்து நடக்கலை. அப்படி பார்க்கும்போது இப்போது சமீப காலமாக ஒரு பிரேக் த்ரூ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதுதான் அந்த வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜி. இது வந்து எல்லார் கையிலையும் போய் இப்போதைக்கு சேர முடியாத ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. ரொம்பவே வந்து ப்ரிசிஷன் இதுக்கு தேவை. ரொம்ப ஹை அண்ட் ஆடியோவில் தான் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியுது. அது வந்து ஒரு பொது வெளியில் வரணும், எல்லார் கையிலையும் அந்த டெக்னாலஜி கிடைக்கணும்னா ஒரு சில வருஷங்கள் ஆகும். இது வந்து வராமல் போகாது, வரும். பட் அது வந்து அதுக்கான ஒரு நேரத்தை எடுத்துக்கோன்னு வச்சுப்போமே. பட் இப்போதைக்கு இது வந்து ரொம்பவே ஒரு அல்ட்ரா ஹை அண்ட் ஆடியோவில் தான் இந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு பிராண்டு தான் வந்து பெர்லிசன். ஸோ இந்த வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜி வந்து இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது அதில். இது ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி. அண்ட் பெர்லிசன் அண்ட் ட்ரினவ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து R&D பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த வேவ் ஃபார்மிங். பட் இப்போதைக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்மிங் வந்து ரொம்பவே கச்சிதமாக இது வந்து உருவாக்குது. அண்ட் இது ட்ரினோவோட நம்ம வந்து கிளப் பண்ணோன்னா இதோட அந்த சவுண்டிங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த இன்ஜினியரிங் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ட்ரினோ ப்ராசஸர்ஸ் வந்து இன்றைக்கி ஹோம் தியேட்டர்லேயே வந்து வேர்ல்டில் நம்பர் 1 இருக்குது. அது கூட பெர்லிசனை வந்து நம்ம கிளப் பண்ணும்போது அதோட அந்த சவுண்டோட அவுட்புட்டே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஹேவிங் செட் தட் இந்த பெர்லிசன் ஸ்பீக்கர்ஸில் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்லிசன் பிராண்டுக்குன்னு உரிய நிறைய பேட்டன்டட் ஃபீச்சர்ஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் THX டாமினஸ்க்கு வந்து சர்டிஃபை ஆனது. ஸோ THXல வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. THX செலக்ட் இருக்குது, அப்புறம் THX அல்ட்ரா இருக்குது. அண்ட் THXலேயே வந்து இப்போதைக்கு ஹையஸ்ட்டு வந்து THX டாமினஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் வந்து எப்படி இவங்க வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அண்ட் செலக்ட்க்கு என்ன அர்த்தம் அண்ட் THX செலக்ட் 2ன்னு ஒன்று சொல்லியிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம், THX அல்ட்ரா இருக்குது, அப்புறம் THX டாமினஸ். இது எல்லாமே இந்த சர்டிஃபிகேஷன்லாம் வந்து ஒரு சில குறிப்பிட்ட அந்த ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு வந்து கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேஷன். அந்த ஸ்கொயர் ஃபீட் இப்போ சப்போஸ் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உட்பட்ட ஒரு ஹோம் தியேட்டர் இருந்ததுன்னா அந்த 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் லெவல் சவுண்ட் கொடுக்குதா அண்ட் இது வந்து THX ஸ்டாண்டர்டுக்கு வருதா அப்படின்றது கணிப்பாங்க. அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் அந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த THX டாமினஸ் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஹோம் தியேட்டரில் ரெஃபரன்ஸ் லெவல் சவுண்டு கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து கொடுக்குறாங்க. அதில் உலகத்துலேயே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கு. அப்போது இதனால் என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, இது வந்து ஒரு பெரிய ஹோம் தியேட்டரில் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் லெவல்
ஆடியோ ஃபைல் கிரேட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றது தான் இதுக்கான அர்த்தம். விச் மீன்ஸ் இது வந்து நீங்கள் மினி தியேட்டர்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ THX Dominus சர்டிஃபிகேஷன் வாங்குறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான டெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணி தான் அது கொடுப்பாங்க. ஸோ இந்த THX Dominus வந்து ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதுன்னா, இது THX சர்டிஃபிகேஷன்லேயே ஹையஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் THX Dominus. இது வந்து ஒரு 725 ஸ்கொயர் ஃபீட்க்கு உட்பட்ட ஒரு ஹோம் தியேட்டருக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 725 ஸ்கொயர் ஃபீட் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய லார்ஜ் சைஸ் ஹோம் தியேட்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு மினி தியேட்டர் லெவலுக்கு வந்துடும் அதுவே. ஸோ அந்த மாதிரி ஹோம் தியேட்டரில் அவ்வளோ பெரிய ரூமில் ரெஃபரன்ஸ் லெவல் சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து போட்டால் தான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட கேப்பபிலிட்டிஸ் இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஹையர் லெவல் டைனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹை பவர் ஹேண்ட்லிங் இருக்கட்டும், ஹையஸ்ட் வால்யூம் லெவலில் கூட ஒரு டிஸ்டார்ஷன் ஃப்ரீ சவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து THX வந்து கேரண்டி பண்ணுது இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் இந்த THX சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது என்ன மாதிரியான ரூமில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறதையும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து தான் இது செய்யணும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, டைரக்டிவிட்டி கண்ட்ரோல் பேட்டர்ன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு வேவ் கைடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வேவ் கைடு வந்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டி அண்ட் அந்த சவுண்டோட டிஸ்பர்ஷன் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து சவுண்டில் இது வந்து கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு சவுண்ட் ஸ்டேஜை வந்து உருவாக்கி கொடுக்கும். அந்த சவுண்டோட இமேஜிங்காக இருக்கட்டும், அண்ட் அதிலிருந்து வர அந்த கிறிஸ்பினஸ் இருக்கட்டும், இது எல்லாமே இந்த டைனமிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ஹோம் தியேட்டரில் எந்த இடத்துல உட்காந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பர்ஷன் வந்து ரொம்ப ஒரு டிஃப்யூஸ்டான சவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஆஸ் இன்ஸ்டாலர்ஸ் எங்களுக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு ஹோம் தியேட்டர் கட்டமைச்சதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து அது போய் சேர்ற மாதிரி இருக்கும் சவுண்ட். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் ஸ்பாட்டோட அந்த ரேஞ்ச் வந்து சின்னதாக இருந்ததுன்னா, ஒரு 8 சீட்டர் ரூமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு தான் அந்த ஸ்வீட் ஸ்பாட் வந்து கிடைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு சொல்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நடுவில் உட்காந்து கேட்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இப்போ எங்களோட ஒர்க்கு வந்து அந்த கேலிப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து கொஞ்சம் டிஃப்யூஸ் பண்ணி இன்னும் அந்த சின்ன ரேடியஸை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறது தான் எங்களோட வேலை. ஸோ அந்த 2 பேருக்கு மட்டுமே சேர்ற அந்த பர்டிகுலர் சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகி ஒரு 4-5 பேருக்கு சேர்த்து வர மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ தட் நம்ம எந்த சீட்டில் உட்காந்தாலும் ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி எங்களால் எவ்வளோ முடியுதோ நாங்கள் பண்ணுவோம். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கார்னரில் உட்காரவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த வேவ் கைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு டைரக்டிவிட்டி ஸ்பீக்கர்ஸாக இருக்கிறதுனால அந்த சவுண்டு வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக அந்த ஆங்கிளில் வந்து அது ட்ராவல் பண்ணும். இந்த வேவ் கைடு அதுக்கேற்ற மாதிரி அது அந்த ஆங்கிளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேவ் கைடு பற்றி நான் அரண்டல் ஸ்பீக்கர்ஸ்லேயும் நான் பேசியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறதுக்கும், அண்ட் கேலிப்ரேஷனில் நிறைய ஹெட்ரூம் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து பர்ஃபெக்டாக கேலிப்ரேட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரைவ்ஸ், இந்த பெர்லிசன் பிராண்டில் வர ட்ரைவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, R&D இருக்குது, அண்ட் நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் நிறைய உலகத்தில் ரொம்ப தலை சிறந்த ஆடியோ ஃபைல்ஸ் அண்ட் தலை சிறந்த டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து உருவாக்குனது தான் இந்த மெட்டீரியல். இது வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியலில் இந்த டயாஃப்ராமை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதோட டயாஃப்ரம் தான். அதுதான் அந்த ஸ்பீக்கரோட அந்த சவுண்ட் சிக்னேச்சர், அந்த பிராண்டுக்கான அந்த சிக்னேச்சரையே வந்து நிர்ணயிக்கிறது அந்த டயாஃப்ரம் தான். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்ரீம் கார்பன் ஃபைபர் டயாஃப்ரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே உங்களுக்கு கார்பன் ஃபைபரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த கேமரா ட்ரைபாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ட்ரைபாட் தான். நான் எப்போவுமே வந்து ட்ராவல் பண்ணுவேன், அதனால் வந்து கார்பன் ஃபைபர் ட்ரைபாட் தான் நான் வாங்கியிருக்கேன் கேமரா ஸ்டாண்டு. அண்ட் முன்னாடி வந்து அலுமினியமில் நான் வந்து வச்சுருந்தேன், அது செம்ம ஹெவியாக இருக்கும்.
ஆனால் அலுமினியமே ஆக்சுவலாக லைட் தான். கார்பன் ஃபைபர் அலுமினியமோட பார்த்தீங்கன்னா பாதி வெயிட் கூட வரல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் செம்ம ரிஜிடாக இருக்கும். ஸோ அது வந்து உடையாது, நீங்கள் வளைச்சாலும் அது வளையும் தவிர்த்து உடையாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ரொம்ப லைட் வெயிட். இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் வந்து இவங்க டயாஃப்ராமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஹை லெவல் வால்யூம்ஸில் வந்து உங்களுக்கு டிஸ்டார்ஷனே இல்லாமல் ரெஃபரன்ஸ் லெவல் சவுண்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா இந்த மாதிரி மெட்டீரியல்னால தான் முடியும். அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த கார்பன் ஃபைபராக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் ஃபைபர் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த கேவலார் கோன், இது எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் ரிஜிட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திடமாக இருக்கும். ஸோ ஸ்பீக்கருக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது வந்து செட் ஆகும். அண்ட் பெர்லுசன் வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அந்த பாண்டேஜை வந்து ரொம்ப பக்காவாக உருவாக்கியிருக்காங்க. அட் த சேம் டைம் எலாஸ்டிசிட்டியும் ரொம்ப பக்காவாக வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த மாதிரி லார்ஜ் ரூமில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் நம்ம ஸ்பீக்கர் வைக்கும் போது உங்களுக்கு அந்த வால்யூமோட லெவல் வந்து எந்த விதமான, நீங்கள் ரொம்ப ஹை லெவல் வால்யூம் வச்சாலுமே டிஸ்டார்ஷனே வந்து உங்களுக்கு இருக்காது. ரொம்பவே வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன நுவான்சஸும் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதிலேருந்து கிடைக்கிற அந்த ஃபீலே வேறு. இப்போ ஆக்சுவலாக பெர்லுசன் பற்றி நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லும் போது நிறைய பேர் கேட்பாங்க, சரி இது வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே, இது நம்மளுக்கு தேவையா, இது வந்து நம்ம ஹோம் தியேட்டரில் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அண்டு இது நம்ம போகிறதுக்கும் மற்ற பிராண்டில் போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்பாங்க. எங்களுக்கு வந்து இப்போ நான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 32 பிராண்ட்ஸ் நாங்கள் வந்து டீலர்ஷிப் வச்சுருக்கோம். ஸோ இது கூட பெர்லுசனை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து பெர்லுசன் வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணி மேலே நிற்குதுன்னா, நம்ம எந்த ரூம் சைஸுக்கு வந்து இந்த ஹோம் தியேட்டரை வந்து நம்ம பண்ணுறோன்றது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரெஃபரன்ஸ் லெவல் ரூம் இல்லைனாலும், அதாவது THX டாமினஸ்க்கு உட்பட்ட ரூம் இல்லைனாலும், அதுக்கு கீழே இருக்கிற ரூம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லாத்தையும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடும். விச் மீன்ஸ் இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்பீக்கர் வாங்குறீங்க, ஆனால் இதே ஸ்பீக்கர் வந்து நீங்கள் ஒரு பெரிய ரூமில் நீங்கள் போடவே முடியாது. அப்படியே நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் லெவல் வால்யூம் வைக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து கிளாரிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி, அதாவது குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து அந்த பவரை கொடுக்கும் தவிர்த்து, உங்களுக்கு அந்த கம்மி வால்யூமில் வைக்கும்போது இல்லை ஒரு சின்ன ரூமில் வைக்கும்போது உங்களுக்கு அதிலேருந்து கிடைக்கிற எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும். அதே ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெரிய ரூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த ஸ்பீக்கர் வந்து அதோட டீட்டெயிலிங்லாம் வந்து டவுன் ஆகி அது கதற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து அது டிஸ்டார்ஷன் வந்து நிறையா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது பெரிய ரூமில் இன்னும் அது வந்து இன்னும் அதோட ஆர்டிகுலேஷன் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வால்யூமும் வந்து ரொம்ப பக்காவாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த ரூமில் இருக்கிற அந்த சவுண்ட் ப்ரெஷர் லெவலும் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுவது. அப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பீக்கர்ஸை வந்து அப்படியே அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். இதிலேருந்து வர சவுண்டை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் லெவல் வால்யூமில் கேட்கும்போது அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓ இவ்வளோ விஷயம் சவுண்டில் இருக்கா அப்படின்றதே. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஹையர் அண்ட் பிராண்ட்ஸில் போகும்போது அதுக்கான ஒர்த் அண்ட் அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது ரொம்ப தீர்மானமாக நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அதை பண்ண முடியும். நாங்கள் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ் வந்து டக்குன்னு கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டு இதை பிட்ச் பண்ண மாட்டோம். அவங்க ஹோம் தியேட்டருக்குன்னு வரும்போது முதல்ல கஸ்டமரை கேஜ் பண்ணுவோம். அவங்க வந்து அவங்களுக்கு அந்த சவுண்ட் நாலேஜ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, அவங்க பிகினரா, இன்டர்மீடியேட்டாக, இல்லை எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சஜஸ்டே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி புரிதல் இல்லைன்னா இதிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா புரியாமல் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு இதில் என்ன பெரிய சவுண்ட் இருக்குன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே அது வந்து நல்லா இருக்காது. விஷயம் தெரிஞ்சவங்க இந்த ஸ்பீக்கர்ஸை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மயங்கிடுவாங்க. ஸோ அது வந்து 100% ஷுர். பட் மற்றவங்களுக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும்போது ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இல்லை பிகினர் லெவலில் நீங்கள் என்ன ஸ்பீக்கர்ஸ்க்கு போக போகிறீங்க, இல்லை டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஹோம் தியேட்டரை பில்ட் பண்ணுங்கள். நீங்களாக வந்து எதுவுமே வந்து பண்ணி அந்த பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஹேவிங் செட் தட் இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு உண்டான டெக்னாலஜி. அண்ட் இது போக இன்னும் நிறைய சின்ன சின்ன பேட்டன்ட் டெக்னாலஜிலாம் இவங்க வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதையுமே வந்து இந்த ஸ்பீக்கர்ஸில் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர்ஸில் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சப்வூஃபர் வந்து அது ஒரு தனி ரகம். அது வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இந்த சப்வூஃபர்ஸை வச்சு தான் இவங்க வந்து அந்த வேவ் ஃபார்மிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வேவ் ஃபார்மிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் வச்சு அதில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. 4 ஸ்பீக்கர் வச்சு பண்ணலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் 3 பின்னாடி 2, இல்லை ஃப்ரண்ட்டில் 4 பின்னாடி 3, இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாஸ் வச்சுருக்காங்க. இதுக்கான டோட்டல் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரெனாவோட வெப்சைட்டில் இருக்குது. வேவ் ஃபார்மிங் எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 4 சப்வூஃபர் தேவைப்படுது வேவ் ஃபார்மிங் பண்ணணுன்னா. அந்த வேவ் ஃபார்மிங்கை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இதில் வந்து அந்த டிஎஸ்பி சிப்பெல்லாம் வேறு லெவலில் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே ஹை எண்டான ஒரு சர்க்யூட்ரி தான் அவங்க வந்து இவங்களோட சப்வூஃபர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற அந்த சப்வூஃபரோட ட்ரைவாக இருக்கட்டும், அதோட ஆம்ப்ளிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹை எண்டில் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் போக இதோட பில்ட் குவாலிட்டியே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். எல்லாமே வந்து இந்த ஏரோ கிரேட் மெட்டீரியல்ஸ்லாம் இவங்க வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஒன்று மிலிட்ரி கிரேடில் இருக்கும், இல்லை ஏரோ கிரேடில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து காம்ப்ரமைஸே இல்லை. மெட்டீரியல் அந்த பில்ட் குவாலிட்டிலாம் வந்து காம்ப்ரமைஸே இல்லை. நம்ம ஒரு சப்வூஃபரை ஒரு சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது தூக்கிறதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதில் வர R70 ஸ்பீக்கர், டவர் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 48 கிலோ. ஸோ அந்தளவுக்கு அந்த என்க்ளோஷர் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ வால்யூம் எஸ்பியில் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க வந்து அவ்வளோ வெயிட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அகெயின் எங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க, அதனால் நாங்கள் பண்ணிவிடுவோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெர்லுசனுக்கு நாங்கள் வந்து டீலர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ டி சினிமாவில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்லுசனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பெர்லுசனோட லைனப்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ பெர்லுசனில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எடுத்திங்கன்னா ஆர் சீரீஸ் இருக்குது, எஸ் சீரீஸ் இருக்குது, டிஹெச்எக்ஸ் சீரீஸ் இருக்குது, அண்ட் எல் சீரீஸ் இருக்குது. இது போக ஆல்ஃபா சீரீஸ்ன்னு சொல்லி ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் அதுக்கான காஸ்டிங்லாம் வரல. பட் காஸ்ட் எஃபெக்டிவ்னு நான் சொல்கிறது வந்து இந்த பெர்லுசன் ரேஞ்சில் இருக்கும் தவிர்த்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து எல்லாருக்கான ஸ்பீக்கர் கிடையாது. இது அல்ட்ரா ஹை அண்ட் பட்ஜெட் தான் இதெல்லாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பெர்லுசன்லேருந்து இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் அவருக்கு வந்து அரண்டல் கொடுத்துருந்தோம். ஸோ 1723 டவர்ஸ் 2 அண்ட் அதுக்கு அதே சீரீஸில் வர சென்டர் அண்ட் சரவுண்ட் இதெல்லாம் வந்து 7.1 பேக்கேஜ் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்போது அவர் வந்து ஆந்தம் AVM 70 வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு ட்ரெனோவ் ஆல்டிடியூட் 16 மாற்றினார். நாங்கள் தான் அதுவும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். அண்ட் ட்ரெனோவ் அவர் வாங்கினதுக்கப்புறம் இந்த வேவ் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து அவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். அது வந்து ரிசர்ச் பண்ண அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. அப்புறம் தான் வந்து எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணார். இல்லை, நான் ட்ரெனோவ் வாங்கிட்டேன், எனக்கு வந்து பெர்லுசன் கொடுங்க. ஏன்னா ட்ரெனோவுக்கும் பெர்லுசனுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்குதுன்னு சொல்லி எல்லா ஃபோரம்ஸ்லேயும் நான் பார்த்தேன். நான் அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு 2 ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வச்சு பார்த்தோம். ஏன்னா அரண்டலில் வந்து ஏற்கனவே 1723 உங்களுக்கு தெரியும், 4 8" ட்ரைவ் இருக்கும் அதில். அண்ட் அதை வந்து எப்படி இந்த ஸ்பீக்கர் வந்து அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா இது வந்து வெறும் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ அது எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் சும்மா அப்படி வச்சு பார்த்தோம். செவரில் கூட அது வந்து மாட்டலை. சும்மா 2 பேர் கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு வச்சு பார்த்தா அது வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த சவுண்டிங்கே வந்து வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் அவர் வந்து மீதி இருக்கிற ஸ்பீக்கர்ஸையும் வந்து அரண்டல் வந்து கொடுத்துட்டு இது வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அரண்டல் எங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிற இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பெர்லுசனில் எஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 5i-LRங்கிற இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3-way THX Dominus சர்டிஃபைட் ஸ்பீக்கர். ஸோ இதோட ட்ரைவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட டயாஃப்ரம் வந்து கார்பன் ஃபைபரில் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதோட ட்ரைவ் அரே பார்த்தீங்கன்னா DPC, அதாவது டைரக்டிவ் பேட்டர்ன் கண்ட்ரோல்ன்ற இந்த அரேயில் வந்து இவங்க வந்து ட்ரைவை பொருத்தியிருக்காங்க. இதில் வந்து 28mm பெரிலியம் ட்வீட்டர் இருக்குது. ஸோ பெரிலியம் ட்வீட்டர் வந்து நம்ம ஏற்கனவே பரிச்சயப்பட்ட ஒரு மெட்டல் தான். இது போக 2 28mm டெக்ஸ்ட்ரீம் TPCD டூம் ட்வீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஊஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 7.1 inches டெக்ஸ்ட்ரீம் TPCD. ஸோ TPCDனா
தின் ப்ளை கார்பன் டயாஃப்ரம்னு சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட்ரீம் ஊஃபர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கர் டிரைவ்ஸ். இது வந்து டிசைன் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரீம் அக்யூரஸியும் லோ டிஸ்டார்ஷனும் அண்ட் ஹை பவர் ஹேண்ட்லிங்கும் மைண்டில் வச்சுக்கிட்டு இது வந்து இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தின் ப்ளை கார்பன் டயாஃப்ரம் வந்து ஒரு டெக்ஸ்ட்ரீம் ஸ்ப்ரெட்டோ கார்பன் ஃபைபருங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்டிஃபராக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் கோன்ஸோட ரொம்ப லைட்டராகவும் இருக்கும். 30% ரொம்ப லைட்டராக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ரிஜிடிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரெஷர் வால்யூம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. 80 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. இதோட சென்சிட்டிவிட்டி 91.9 dBயில் இருக்குது. இம்படன்ஸ் வந்து 4 ohmஸில் இருக்குது. அண்ட் பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா 100 to 350 வாட்ஸ் RMS வந்து இதை ஹேண்டில் பண்ணும். அண்ட் மேக்ஸ் SPL லெவல் பார்த்தீங்கன்னா 117 dB வந்து பீக் அவுட் ஆகும் அது. ஸோ உங்களுக்கு வந்து லார்ஜர் ரூமுக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய எல்லா ஃபீச்சர்ஸும் எல்லா ஸ்பெக்கும் வந்து ரொம்ப பக்காவாக தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது R சீரீஸில் வர R5i LRன்ற இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்திருக்கு. அதை பற்றி என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா S சீரீஸ் வந்து ஹை அண்ட், R சீரீஸ் வந்து அதுக்கு கீழே இருக்கிற வெர்ஷன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ப்ரீமியமான ஸ்பீக்கர் தான். அண்ட் பெர்லிஸ்டாட்டில் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் 3-வே ஸ்பீக்கர் தான். இதுவும் THX டாமினஸ் அண்ட் THX அல்ட்ரா சர்டிஃபிகேஷன் ரெண்டுமே வாங்கியிருக்கு. அண்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து டைரக்டிவிட்டி பேட்டர்ன் கண்ட்ரோல் அரே தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 3 26mm சில்க் டவுன் டியூட்டர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஊஃபர் பார்த்தீங்கன்னா 2 ஊஃபர் இருக்குது. 6.5 இன்ச்சில் ஹைப்ரிட் பல்ப் ஃபார்முலேஷன்ற இந்த டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரிஜிடாகவும் அட் த சேம் டைம் இதோட எலாஸ்டிசிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹை SPL லெவல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய டிரைவ் தான் இதுவும். அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்குது. 80 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 kHz வந்து இது யூஸ் பண்ணுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து 89.4 dB வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் வந்து நாங்கள் சரவுண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட இம்படன்ஸ் வந்து 4 ohmஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஹேண்ட்லிங் 50லேருந்து 250 வாட்ஸ் RMS வந்து இது ஹேண்டில் பண்ணும். அண்ட் மேக்ஸ் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் பார்த்தீங்கன்னா 113.4 dB வந்து இது பீக் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெர்லிசனோட 2CIங்கிற இன்சீலிங் டால்பி அட்மாஸ் இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் பற்றி தான். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேசிவாக இருக்குது. அதோட என்க்ளோஷரே வந்து ஏதோ ஒரு பெரிய அந்த பழைய காலத்து கிராமஃபோனில் வந்து அந்த கோன் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப்பில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2-வே இன்சீலிங் ஸ்பீக்கர், THX அல்ட்ரா சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ் இது. அண்ட் ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா 28mm சில்க் டோம்ஸ் ட்வீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஊஃபர் வந்து 6.5 இன்ச் ஊஃபர் ஒன்று, அதாவது ஹைப்ரிட் பல்ப் ஃபார்முலேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா R சீரீஸில் இருக்கிற அதே ஊஃபர் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 44 ஹெர்ட்ஸ்லேருந்து 27,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது வந்து ஹேண்டில் பண்ணும். சென்சிட்டிவிட்டி 86 dB வந்து ஹேண்டில் பண்ணும். இம்படன்ஸ் வந்து இது 6 ohms ஹேண்டில் பண்ணுது. 4 ohms இல்லாமல் 6 ohms வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150 வாட்ஸ் RMS வந்து இது ஹேண்டில் பண்ணும். அண்ட் SPL லெவல் பார்த்தீங்கன்னா 109.5 dB வந்து பீக் அவுட் ஆகும். அண்ட் இதோட லிசனிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் ±55 degrees வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெர்டிக்லி ±13 degrees வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ பெர்லிசனில் வர இந்த R212Sங்கிற R சீரீஸில் வர இந்த சப்வூஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு வேர்சடைலான சப்வூஃபர். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ் அண்ட் புல் அக்கோஸ்டிக் சஸ்பென்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆம்ப்ளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1.3 kW RMS ஷார்ட் டேர்மில் வந்து கொடுக்கும். அதாவது பீக் அவுட் ஆகிறது வந்து 1.3 kW. அண்ட் இதோட டிரைவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 inch கிளாஸ் ஃபைபர் டயாஃப்ரம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 20mm ± லீனியர் எஸ்கர்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 20 Hz வரைக்கும் கீழே போகுது. அண்ட் ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்கும் இது. அண்ட் 256 Hz வரைக்கும் இது வந்து பீக் அவுட் ஆகும்.
அண்ட் இதில் வந்து இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேலன்ஸ்டு XLR இன்புட்ஸும் அண்ட் 2 அன்பேலன்ஸ்டு RCA இன்புட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை லெவல் 32 பிட் ARM Cortex M4 ப்ராசஸர் வந்து DSP ப்ராசஸிங்காக வச்சுருக்காங்க. இது வந்து 48 பிட் TI DSP இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் 10 பேண்ட் பேராமெட்ரிக் ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப் டு 3 ப்ரெசெட்ஸ் வந்து நம்ம யூசர் ப்ரெசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஈக்குவலைசேஷன் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மெமரி பண்ணிக்கலாம். 3 யூசர் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது போக இதில் வந்து லோ பாஸ் ஃபில்டர் இருக்குது, ஃபேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, போலாரிட்டி கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 2.4 இன்ச் LCD கலர் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆப் கண்ட்ரோல்லையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஈதர் நீங்கள் வந்து iOS டிவைஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு டிவைஸ் வச்சுருந்தாலும் சரி. அண்ட் சர்டிஃபிகேஷனில் வந்து இவங்க இது எப்படி THX சர்டிஃபிகேஷன் இந்த ஊஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் சப்போஸ் சிங்கிள் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களோட ஹோம் தியேட்டர் வந்து THX அல்ட்ராக்கு வந்து குவாலிஃபை ஆகும். இதுவே 2 R212S நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவே வந்து THX டாமினஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகிடும். ஸோ பேப்பரில் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். பட் என்ன தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு நார்மல் ஸ்பீக்கருக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இதிலேருந்து எக்ஸிபிட் ஆகிற அந்த சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இட்ஸ் டாப் நாட்ச். இதுக்கு மேலே வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸையும் வந்து சர்பாஸ் பண்ணி போன பிராண்டு தான் இதெல்லாம். அண்ட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதோட டெமோலாம் கேட்கும்போது ரொம்பவே வந்து கன்வின்சிங்காக இருந்தது, ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த சவுண்ட் இமேஜிங்காக இருக்கட்டும், அந்த வேவ் ஃபார்ம் வந்து உருவாக்கின விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது சவுண்டு வந்து நம்மளை நோக்கி வந்து அப்படியே ஒரு வேவ் மாதிரி அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும், நம்மளை பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து புதுசாக இவங்க டெக்னாலஜி வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இவங்களும் ட்ரெனாவும் ரொம்ப ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி ஒர்க் பண்ணி இதை வந்து இந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸுமே வந்து நாங்கள் ட்ரெனவ் ஆல்டிடியூட் 16க்கு தான் வந்து பேரப் பண்ண போகிறோம். ஸோ நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அந்த சவுண்ட் இமேஜிங் வந்து எப்படி வரப்போகுது இதெல்லாம் வந்து ரொம்ப நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. அந்த ப்ராஜெக்டோட வீடியோவும் கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் இருக்குது. யார் வேணாலும் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் இதை வந்து ஜஸ்ட் ஒரு மீடியா கோர் ஸ்பீக்கராக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணோன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மீடியா கோர் ஸ்பீக்கர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து சவுண்ட் அவுட்புட் வரும். எப்போ நம்ம வந்து பிராண்டையும் இன்வால்வ் பண்ணி இது வந்து உருவாக்குறதுக்கு உபயோகமாக இருந்த அந்த சயின்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரோட இன்புட்ஸும் வந்து நம்ம வாங்கிட்டு அது பண்ணும்போது அதிலேருந்து வர அந்த ரிசல்ட்டே வந்து வேறு விதமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து உங்களோட ஹோம் தியேட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பொதுவாக இந்த ஹை-எண்ட் பிராண்ட்ஸ்லாம் வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா, யார் வந்து ஏற்கனவே வந்து ஹோம் தியேட்டர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்களோ அண்ட் இந்த சவுண்ட் எனக்கு வந்து போதாது, எனக்கு இன்னும் குவாலிட்டி வேணும், பட்ஜெட் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது, பட் குவாலிட்டி வந்து வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் இருக்கணும், அந்த டெக்னாலஜியில் ஹையஸ்ட்டு என்ன டெக்னாலஜியோ அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு தான் இந்த பெர்லுசன் பிராண்ட் வந்து பொருந்தும். ஆனால் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன தான் இது வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண ஒவ்வொரு பைசாக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நான் விற்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை, ஆர் உங்களை எந்த விதத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் வந்து நான் என்ன தான் டெக்னிக்கலாக இதை பற்றி பேசினாலும் இல்லை எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்பீக்கர்ஸ் பற்றி நான் கொடுத்தாலுமே நீங்களுமே வந்து நெட்டில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். எதுவுமே வந்து நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு அப்ரோச் நம்ம எடுத்தோன்னா தேவையில்லாத விஷயங்கள் வந்து நிறையா வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டெக்னாலஜி இப்படி இருக்குது, உலகத்தில் இது நடக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து இதில் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. பேசுகிறவங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது.
எல்லாருமே வந்து ரொம்ப ஆடியோவில் பெரிய சாதனை படைச்ச கம்பெனிஸாக இருக்கலாம், கிரிட்டிக்ஸாக இருக்கலாம், மேகசின்ஸாக இருக்கலாம். இவங்கெல்லாம் இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி இவ்வளோ தூரத்தை புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்படி என்ன இந்த ஸ்பீக்கரில் இருக்குதுன்னு சொல்லி என்னோடய தேடுதல் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பீக்கர் பிராண்ட் வந்து நாங்கள் சைன் அப் பண்ணுற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறேன். ஸோ தட் எல்லாருமே வந்து அவேர் ஆகட்டும். இது மாதிரி உலகத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஸ்பீக்கர் இருக்குது, இவ்வளோ விலை உயர்ந்த ஸ்பீக்கரும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சாதான் இப்படி ஒரு பொருள் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையா இல்லையான்ற அந்த டெசிஷனுக்கு வர முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் யாருக்குமே இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தலையில் கட்டுற வேலைலாம் நாங்கள் பண்ணுறதே கிடையாது. இது இருக்குது, நாங்கள் ஷோகேஸ் பண்ணுறோம், ப்ரெசென்ட் பண்ணுறோம் ப்ராடக்ட்டை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குன்னு சொல்கிறது நான் இன்னும் ஆஸ் அ கன்சல்டன்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹை அண்ட் பிராண்ட்ஸ் உங்களுக்கு வேணும், இல்லை உங்கள் ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஹோம் தியேட்டர் கட்ட போகிறீங்க, கண்டிப்பாக கீழே இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் எங்களோட கன்சல்டேஷனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்பீக்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து உங்களோட ஹோம் தியேட்டருக்கு இது ஒர்த்தா, இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரீமாவது பண்ணலாம் இல்லையா? ஏதாவது ஒரு நாள், என்றைக்குனா ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸ் வாங்கி ஒரு வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணுவோன்ட்டு. ஸோ நம்ம கனவு காணுவோம், அது நடக்குதோ இல்லையோ, ஆனால் கனவு காண்றது நல்லது தானே. ஸோ இது ஒரு கோலாக செட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். அடுத்த நொடி வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்குமே தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு உங்களை விட்டு விடை பெற்று போகிறேன். நன்றி, வணக்கம்.